ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான டார்லிங் அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோடைய மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு என்ன பண்றதுன்னு கேட்கறாருங்க. அவர் 3 வழியை சொல்றாரு. இந்த 3 வழியை ஃபாலோ பண்ணுனா உன் மனைவியோட உடம்புல இருக்கிற பேய் போயிடும் அப்படின்ட்டு. ஆனா அந்த 3 வழியுமே ஒர்க் அவுட் ஆகலங்க. முன்னாள் காதலி கிட்ட போயிட்டு புலம்புறாரு. முன்னாள் காதலி ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் அப்படின்றதுனால ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. அப்பதான் அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஹீரோட மனைவிக்கு என்னதான் ப்ராப்ளம், அதுல இருந்து குணம் அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ரிவ்யூ பண்ற படங்கள் தமிழ்ல அவைலபிளா இருக்கா இல்லையான்றதை நீங்க வீடியோல சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ரிவ்யூ பண்றதுக்காக எடுக்கும்போது சில படங்கள் தமிழ்ல இருக்கிறது இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தமிழ்ல டப் பண்ணி போடுவாங்க. நான் ரிவ்யூ பண்ணும்போது அது தமிழ்ல இல்லன்னு நான் சொல்லிட்டேன்னு, அந்த படம் தமிழ்ல வரும்போது ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். அதனாலதான் அந்த படத்தோட ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் மட்டும் சொல்லி நான் ரிவ்யூ பண்றேன். சப்போஸ் நான் ரிவ்யூ பண்ணும்போது தமிழ்ல இருந்ததுன்னா தமிழ்ல இருக்குன்றத இனிமேல் மென்ஷன் பண்றேன். ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு ஆனந்திங்க. நம்ம ஹீரோனுக்கு யாருமே இல்லை போல. வாழ்க்கையை முழுவதுமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக புது புது மனிதர்களை சந்திக்கிறாங்க. புது புது ஊருக்கு போறாங்க. போகாத இடத்துக்கெல்லாம் போய் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய இடங்க. அந்த இடத்துல கயிறுலாம் போட்டு யாரும் வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு நபர் உள்ள நுழையிறாருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோவுடைய பேரு ராகவா. குடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல நின்று கடவுளை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. எல்லாரோட வாழ்க்கையுமே கம்ப்ளீட்டா இருக்கு. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டான டைம்ல கிடைக்குது. ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நான் எதிர்பார்க்கறது, ஆசைப்படுறது, நினைக்கிறது அப்படின்னு எதுவுமே நடக்க மாட்டேது. என்னோட வாழ்க்கையை பார்த்து எல்லாருமே நான் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி டிஃபெக்டிவான ஒரு வாழ்க்கையை வாழணும்? அதனால இந்த வாழ்க்கையை நான் இப்பவே முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னோட வாழ்க்கையை முழுவதுமா கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தற்கொலை பண்றதுக்காக வந்திருக்கிறாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ நிப்பாட்டி, நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா குடிபோதையில அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பாரு. தன்னோட வாழ்க்கை இப்படி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. அப்படி என்ன நடந்தது அப்படின்றதுக்காக இப்படி இந்த ஒரு முடிவை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவரோட கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோக்கு சுத்தமா படிப்பே வரலங்க. அதனால அவங்க அம்மா கிட்ட, எனக்கு சுத்தமா இது வரலமா, அதனால என்ன விட்டுருங்கம்மா, மேக்ஸ் எடுத்து பண்ணலான்னு பார்த்தா புக்குக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளமா இருக்குது, அது எப்படிமா நான் சால்வ் பண்ணுவேன், அதனால எனக்கு படிப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்ல, சரிடா நான் ஒன்று கேட்கவா, இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிச்ச ஒரு ஆள்னா அது யாரு அப்படின்னு கேட்க, அது நீதாமா அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கிறாரு. சரிடா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கு அம்மா பிடிச்சி போய் பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. அப்பா கிட்ட எல்லாமே இருந்தும் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா படித்து பாஸ் பண்ணிட்டு வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோடைய அம்மாவை பொண்ணு கொடுத்துருந்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் அப்பா நல்லா படித்ததுனால தான் உனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நீயும் நல்லா படிச்சின்னா உனக்கும் நல்ல பொண்ணு கிடைக்குண்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிம்மா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு தம்பதி திருமணமாய் வராங்க. ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பையன் கருப்பா இருக்கான், பொண்ணு கலரா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஆன்ட்டி சொல்றாங்க, பையனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நல்லா படிச்சிருக்கான், அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சது அப்படிங்கும்போது ஹீரோ இதை கவனிக்கிறாரு. உடனே அந்த நபரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் காலையில ஜாகிங் போறாரா, இவரும் பின்னாடியே கிளம்பி போயிடுறது. அவர் ஒரு இடத்துல உட்காந்து யோகா பண்றாரா, இவரும் பின்னாடி உட்காந்து யோகா பண்றது. அதுக்கப்புறம் அவர் டியூஷன் எடுக்கிறாருன்னு சொன்ன உடனே அவரோட டியூஷன்ல ஜாயின் பண்ணி அவர்கிட்ட கல்வியை கத்துக்க ஆரம்பிக்கிறதுங்க. ஒரு நாள் இந்த தம்பதி எல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ போயிட்டு, அண்ணா போகாதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. நான் எங்கேயும் போலடா, திரும்ப வந்துருவேன், நான் ஹனிமூன் தான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஹனிமூனா அப்படின்னா என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்காவை என்கிட்ட அவங்க அம்மா அப்பா அமுச்சு வச்சாங்க இல்லையா, என் கூட இருந்தா இந்த உலகம் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறக்கா தாண்டா கூட்டு போறேன் அப்படிங்கும்போது, அப்படியா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, பாரிஸ் அப்படின்றாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு பாரிஸ் அப்படின்ற ஒரு கனவும் எக்ஸ்ட்ரா வந்துருதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவர் ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ பெரிய ஆளாயிடுறாரு. ஒரு டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. வர கிளைண்ட் கிட்ட எல்லாம் வெளிநாட்டு பயணத்தை பத்தியும் அங்க இவங்களோட சர்வீஸை பத்தியும் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளைண்ட்லாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க. இந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாருங்க. அதோட மட்டும் இல்லாமல் இவரை அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறதாகவும், இவருடைய சேலரியை பார்த்தீங்கன்னா ஒரு 36% ஹைக் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. இவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுனாலலாம் அவருக்கு சந்தோஷம் இல்லைங்க. 36% சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. அப்போ மாதம் 6000 ரூபாய் இவர் ஃபியூச்சரில் போக போகிற ஹனிமூனுக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தம்பி, ஹனிமூன்லாம் போகணுன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு பார்க்கணும், இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோக்கு அந்த தாட்டே வருதுங்க. கல்யாணம் பண்ணணும், ஹனிமூன் போகணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கே தவிர இது வரைக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்கவே இல்லை. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே பொண்ணுங்க இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்க
எல்லார்ட்டையுமே போயிட்டு அப்ரோச் பண்றாருங்க. ஆனா எந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஹீரோவை ஏத்துக்கவே இல்ல. எல்லா பொண்ணுங்களும் நிராகரிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்புறாருங்க. சின்ன வயசுல என்னுடைய அம்மா சொன்னாங்க, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்துட்டேன். இப்ப ப்ரொமோஷனும் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இதுக்கேண்டா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தான் மேட்ரிமோனி சைட்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணா கண்டிப்பா நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிமோனி சைட்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வர பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹையா இருக்குங்க. அதை ஹீரோனால பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. ஸோ பொண்ணே கிடைக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல கரெக்டாக நம்ம ஹீரோட அம்மா அப்பா கால் பண்ணி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், நம்ம ரிலேட்டிவ் தான், அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பவும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகல. இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்ல அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாருங்க. ஊருக்கே பத்திரிக்கை அடிச்சு எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ரொம்ப கிராண்டாக திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோட ஃபேமிலி முடிவு எடுத்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் தனக்கு கல்யாணமாக போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக மணமேடையில் வந்து உட்கார்றாரு. வந்து உட்கார்ந்ததுலேருந்து எப்போ பொண்ணு வரும் அப்படின்னு ஐயர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நல்ல நேரம் வரும்போது தான் பொண்ணை கொண்டாந்து உட்கார வைப்போம் அப்படின்ற மாதிரி ஐயரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்ல நேரம் வந்துருச்சு, பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல பொண்ணோட ரூம்குள்ள போய் பார்த்தா பொண்ணை காணுங்க. பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு எஸ் ஆயிடுச்சு. பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்ததாகவும் அந்த காதலன் கூட ஓடி போறதாகவும் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஒரு தகவலை கேட்டதும் ஹீரோ தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிருதுங்க. மொத்தம் அந்த மண்டபம் ஸ்தம்பிச்சு போயிருது. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோடைய அப்பா, சரிடா நாங்க வந்து உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இனி உன்னோட கல்யாண விஷயத்துல நாங்க தலையிடல, நீயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு சுருன்னு கோவம் வந்துருதுங்க. சின்ன வயசா இருக்கும்போது என்னோட சைக்கிள் உடஞ்சு போச்சு, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, விர்ரா பரவாயில்ல வேற சைக்கிள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்புறம் காலேஜ் படிக்கும் போது என்னோட பைக்கு காணாம போயிடுச்சு, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது, விர்ரா பரவாயில்ல வேற பைக் வாங்கிக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. கல்யாணம் நின்று போனதுக்கு அப்புறம் எல்லாம் எங்கனாலதான், இனி நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நியாயமா பார்த்தா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாருங்க. மன உளைச்சல் தாங்க முடியாம நேரா ஒயின் ஷாப்ல போயிட்டு சரக்கு வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு. அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புலம்புறாருங்க. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா, உன்னோட வாழ்க்கை ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டடா, உன்னோட வாழ்க்கையை நான்லாம் வாழவே மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, உங்க வண்டியில டீசல் இருக்கா, என்னை கொண்டு போய் இந்த இடத்துல டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன பேச்சு கேட்டு தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோன் இந்த கதையை கேட்டு சிரிக்கிறாங்க. இவ்வளவு சீரியஸா என்னோட கதையை சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற அப்படிங்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோன் சொல்றாங்க, உன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனுமே நீ மேக் பண்ணதில்ல, ஆனா உன்னோட வாழ்க்கை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்ற, இதுல என்ன அர்த்தம் இருக்கு? சின்ன வயசுல உன்னோட அம்மா நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க, படிச்ச. உன்னோட எம்டி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க, சரின்னு கேட்டுக்கிட்டேன். உன்னோட அம்மா அப்பா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க, கேட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் செத்துப்போன்னு சொல்றாரு, அதையும் கேட்டுக்கிட்டேன். உன்னோட வாழ்க்கையில நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க, உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கியா, அதுக்காக நின்றுக்கியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யோசனை பண்றாரு. ஆமா இவ சொல்றது உண்மைதான், நம்ம எல்லாமே மத்தவங்க பேச்சை கேட்டு தான் நடந்திருக்கிறோமே தவிர நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து நின்னதே இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட தற்கொலை பிளானை கைவிட்டுட்டு நேராக வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோனும் உள்ள வந்துடுறாங்க. இது ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய வாஷ்ரூம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாஷ்ரூம் க்ளோஸ்ல இருந்தது, அதனால தான் இதுக்குள்ள வந்துட்டேன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரலாம்னு நினைக்கும் போது அந்த டோரும் லாக்ல இருக்குதுங்க. வெளியே அவனொருத்தன் பூட்டை போட்டுட்டான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வராரு. என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ சொன்னது உண்மைதான், நான் இது வரைக்கும் எந்த டிசிஷனுமே மேக் பண்ணது கிடையாது, ஆனா இப்போ முறையா ஒரு டிசிஷன் மேக் பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், உன்னை லவ் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட பதில சொல்லு அப்படிங்கும்போது கரெக்டா டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோன் ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்றாங்க. பின்னாடியே இவரும் போய் உட்கார்றாரு. உன்னோட ஆன்சரை சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோன் எதுவுமே சொல்ல கிடையாது. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. இவரும் பின்னாடியே அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிடுறாரு. அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய ஐயா கிட்ட இந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் தான் ஹீரோயின் நினைச்சிட்டு பேச்சு கொடுக்குறாரு. அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, இந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் நம்ம ஹீரோயின்லாம் கிடையாது, இங்க நிறைய பேர் உதவி பண்றதுக்காக வருவாங்க, அந்த வகையில இந்த பொண்ணு உதவி பண்றதுக்காக வருவா, ஆனா மத்தவங்கள மாதிரி இல்லாம எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சகஜமா பழகுவா, இவ வரும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட பேர் தெரியாதுங்க. அந்த ஐயா கிட்டயே இவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க, இவ பேரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, நான் கவிதான்னு சொல்லி கூப்பிடுவேன், ஏதோ அந்த அம்மா சுப்ரியான்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, அப்ப யாருக்குமே ஹீரோனோட ஒரிஜினல் பேர் தெரியாது அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனே ஹீரோவை பார்த்துட்டு, இங்க வா உன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன்ல, உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. ஹீரோ கேட்கிறாரு, இப்பவே வா அப்படின்ட்டு. ஆமா அப்படிங்கும்போது மண்டபம் பிடிக்கணும், ஊரை கூப்பிடணும், சாப்பாடு, ட்ரெஸ், ஷாப்பிங் நிறைய இருக்குல்ல அப்படிங்கும்போது, என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கே அப்படின்ற விஷயத்த நம்பாத ஒரு ஆள் தான் நானு. நாளைக்கே செத்து போயிட்டா என்ன பண்றது, இல்லாட்டி நாளைக்கே டிசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது, அதனால இப்போ ஓகே சொல்லும் போதே என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு
அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அட்லீஸ்ட் அம்மா அப்பா கிட்ட இன்ஃபார்மாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது, இன்ஃபார்ம் அப்படின்னா ஓகே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. எவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது விரல் விட்டு என்றாரு. 5 வருஷமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை 5 மணி நேரமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோக்கு தெரியல. ஹீரோன்னு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்டா பொண்ணு பேரே தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் பேர் ஆனந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி நல்ல பேர், எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோடைய அப்பா வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அடுத்த வருஷம் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இந்த வருஷம் வேணா லவ் பண்ணுங்க, ஏன்னா இந்த வருஷம் நீ கல்யாணம் பண்ணனா மன உளைச்சல் தாங்க முடியாமல் தினம் கஷ்டப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது வேலைக்காகாதுன்னு கிளம்பி வந்துடுறாங்க. பின்னாடியே ஹீரோ வந்து என்னாச்சு ஏன் இப்படி கோச்சிட்டு போற அப்படிங்கும்போது, நீ என்ன சொன்ன, இன்ஃபார்ம் பண்ணலான்னு தானே சொன்னேன், இங்கே வந்து அவனுடைய அப்பா என்னென்னமோ சொல்கிறாரு, நீ உன்னோட அப்பா பேச்சை கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை நான் டிசிஷனை ஓனா மேக் பண்ண போகிறேன், இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோடைய அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இது தாத்தாவோட பேர்ல இருக்கக்கூடிய வீடு, நியாயமா பார்த்தா இதுல எனக்கும் பங்கு இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் என் கூட பேசலனா பரவாயில்ல, நீங்க அந்த ரூம்ல இருந்துக்கோங்க, நாங்க இந்த ரூம்ல இருந்துக்கிறோம், சாப்பாடு கூட உங்ககிட்ட கேட்க மாட்டோம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டில் ஹீரோ ஹீரோயின் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு போறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கூட கம்யூனிகேட் பண்ணு, கம்ஃபர்டபுள் உருவாக்கு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ போய் ரூம்குள்ள உட்கார்றாரு. ஆனால் நம்ம ஹீரோவோட ஹீரோயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, இந்த மாதிரி 1 by 1 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் ஒரு முத்தம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட வரும்போது ஹீரோயின் திட்டின்னு ஹீரோ போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அதாவது ஹீரோயின் ரொம்ப அன்பாக பாசமாக பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பயந்து போய் ஹீரோயின் கிட்ட கூட நெருங்கவே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. என்னடா அது, நேற்று நம்மக்கிட்ட ரொம்ப ரகுடாக நடந்துக்கிட்டா, இன்னைக்கு காலையில் அப்படியே ஆப்போசிட்டாக அன்பாக நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை விசித்திரமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவை கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாரு. அப்புறம் தயங்கி டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகி அந்த ரூமை விட்டு வெளியே வராருங்க. வெளியில் ஹீரோடைய அப்பா அம்மா இருக்காங்க. ஹீரோடைய அப்பா அம்மா கிட்ட இவர் சேலஞ்செல்லாம் விட்டுருந்தார் இல்லையா, நான் என் பொண்டாட்டி கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் முத நாளே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு லீட் பாயிண்ட்டை கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சும்மா காமிச்சுக்கிட்டு சீனை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாருங்க. ஆஃபீஸில் போயிட்டு ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நேற்று ராத்திரி என்னோட பொண்டாட்டி என்னை போட்டு அடிச்சு போட்டாடா, உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டும் இந்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கும்போது, இல்லை என்னோடதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி கூட்டிட்டு போயிட்டு வா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ அவரோட மனைவியை பார்ட்டி கூட்டிட்டு போறாருங்க. அங்கே போயிட்டு என்னோட மனைவி முறையாக ட்ரிங்க் அடிக்க போறா, அதனால கொஞ்சம் சாஃப்ட் ட்ரிங்காவே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, இவர் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட முத்தம் கொடு அப்படின்னு அப்ரோச் பண்றாங்க. ஓகே நேத்து வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னைக்கெல்லாம் சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முத்தம் கொடுக்கலான்னு கிட்ட வராரு. அப்பவும் நம்ம ஹீரோயின் ஹீரோ போட்டு அடி நடிக்கிறாங்க. ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பயந்து போய் கட்டல் கடையில் போய் படுத்துக்கிறாருங்க. அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி பார்ட்டிக்கு போனா சரியாயிருன்னு சொன்னேன், அப்போ இந்த மாதிரி என்னை போட்டு அடி நடிக்கிறாடா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், திடீர்னு அன்பா பேசுறா, திடீர்னு கோவமா இருக்கிறானா, ஒரு சாமியார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு, ஆமா உன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, உன் பொண்டாட்டியோட உணவுல இருக்கக்கூடிய பேயை விரட்டுறதுக்கு 3 வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன வழி சாமி அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் கையில கயிறை கட்டணும், பேய் போயிடும், அப்படி போல அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க மேல ஊத்தணும், அப்படி பண்ணா பேய் போயிடும், போங்க பில்லை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சாமி 2 வழி தான் சொல்லியிருக்கீங்க, 3வது வழி சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது 2 வழியிலேயே வந்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அந்த 3வது வழி அப்படிங்கும் போது இது வரைக்கும் நான் எவ்வளவோ கிளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஸோ எல்லா கிளைண்ட்டுமே 2வது வழியிலேயே வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால 3வது வழி உனக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது, இல்லை சாமி சொல்லுங்க அப்படிங்கும் போது, சரி வா சீக்கிரட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை சொன்னால் பேய் போயிடும் அப்படின்றாரு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டால் கோவிந்தா அப்படின்றாரு. சப்போஸ் அந்த பேய் போகலன்னா என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கும்போது, அப்பவும் கோவிந்தான்ட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது இவர் ஒரு டுபாக்கூர் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் பார்க்கறதுக்காக போய் காசு வேஸ்ட் ஆனது தாங்க மிச்சம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் என்னன்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, மணமேடை வரைக்கும் வந்துட்டு ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு ஓடி போச்சு இல்லையா, அந்த பொண்ணு
பொண்ணு தான். ஹீரோ எதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா, என்னை பார்க்குற பொண்ணுங்களாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ண பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, என்கிட்ட என்னதான் பிரச்சனை, ஸோ அதை வந்து டிரெக்டாக நான் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன், நீ சொல்லு அப்படிங்கும்போது, உங்ககிட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சது, அதனால நான் லவ் பண்ணி ஓடி போயிட்டேன், எனக்கு தெரியும் நான் ஓடி போனதில் உனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு, என்னை மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த பொண்ணு சைக்காலஜிக்கல் டாக்டர் அப்படின்றதுனால நானே உன்னோட மேரேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறேன், இது வந்து நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு இவங்கெல்லாம் மீட் பண்றாங்க. ஹீரோ அந்த சைக்கார்டிஸ்டோட ஹஸ்பண்டை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றாருங்க. காரணம் என்னன்னா, இந்த சைக்கார்டிஸ்ட்டை அவன் உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போதெல்லாம் ஹீரோக்கு கோவம் வருது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கார்டிஸ்டோட ஹஸ்பண்டை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை, தனியாக கூட்டிட்டு போக அந்த டைம்ல இந்த சைக்கார்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த சைக்கார்டிஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. இந்த ராத்திரியில எதுக்காக வர சொன்னேன், என்ன இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோட பொண்டாட்டி கிட்ட பேசினதுல நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, உன் பொண்டாட்டிக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, அதாவது நீ கல்யாணம் பண்ணது ஆனந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவளோட உடம்புக்குள்ளேயே ஆதி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா, ஆதிக்கு ஆண்கள்னாலே சுத்தமாக ஆகாது, அது மட்டும் இல்லாமல் அவள் ஆண்கள் கிட்ட இருந்து ஆனந்தியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, அதனால நீ ஆனந்தியை நெருங்கினா அவள் விடமாட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ தலையில மறுபடியும் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிருதுங்க. அட்லீஸ்ட் இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இந்த வாழ்க்கையும் வந்து எனக்கு சிறப்பாக அமைய கிடையாது, அந்த ஆட்டோக்காரன் சொன்னது உண்மைதான், என்னோட வாழ்க்கையை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைக்கார்டிஸ்டோட ஹஸ்பண்ட் வந்து, நான் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் செல்லம், இதை சாப்பிடு அப்படின்னு சைக்கார்டிஸ்ட் கொடுத்துட்டு ஹீரோ கிட்டையும் கொடுக்க ஹீரோ கழுத்து பிடிச்சிடுறாரு. இங்க பாரு, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை சும்மா சும்மா என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காத, என்னோட வாழ்க்கை பொசுங்கி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லும் போதே இந்த சைக்கார்டிஸ்ட் சொல்றாங்க, ஆனந்தியோட உடம்புல ஆதி இருக்கா அப்படின்ற விஷயத்த ஆனந்தி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் என்கிட்ட ஆதி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறாரு. ரொம்ப ஃபீல் பண்றாரு. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி ஆதி அப்படின்னு 2 வாட்டி கூப்பிடுறாரு. ஹீரோன் திரும்பவே இல்லை. ஆனந்தின்னு கூப்பிட்ட உடனே பட்டுன்னு ஹீரோன் ரொம்ப ஹாப்பியா திரும்புறாங்க. நாம ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, போலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க 2 பேரும் ரெடியாகி கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஹீரோ தயங்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் ஆனந்தி அப்படிங்கும்போது, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, ஆக்சுவலா உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உனக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, உன்னோட உடம்புல ஆதி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு பலார்னு ஒரு அரவழுகுது. இந்த மாதிரி சைக்கார்டிஸ்ட் வந்து ஆதின்ற கேரக்டரை பற்றி ஆனந்தி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இங்கே இருக்கிறது ஆதியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே ஆதியா தான் வந்தேன், ஆனந்தியா உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. இது என்ன இடம் அப்படிங்கும் போது, இங்கே என் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு வயசான தாத்தாவை கூட்டிகிட்டு வராருங்க. அந்த தாத்தாவை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாத்தா ஹீரோனுடைய காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பஸ்ஸில் போகும்போது இந்த தாத்தா ஒரு முறை ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறாருங்க. அதனால தான் நம்ம ஹீரோனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்திருக்கு போல. நம்ம ஹீரோயின் இந்த தாத்தாவை தண்டிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு தான் ஹீரோ இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காருங்க. இப்போ ஆதி கேரக்டரில் இருக்கக்கூடிய ஹீரோயின் அந்த தாத்தாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஆதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ளே வரேன், உன்னோட பொண்டாட்டி பொண்ணு உன் பேத்தி எல்லாத்துக்கிட்டையுமே நீ என்ன வேலை பண்ண அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த தாத்தா கெஞ்சுறாரு. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே ஆதி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோ திட்டுறாரு, நீ என்ன எதுவுமே பண்ணாமல் வந்துட்ட, அந்த தாதாக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி கதாபாத்திரத்தில் ஹீரோன் ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டு ஹீரோ சைக்கார்டிஸ்ட ஃபோன் பண்ணி பேச, அப்பதான் அந்த சைக்கார்டிஸ்ட் சொல்றாங்க, ஒருவேளை அந்த ஆதி கேரக்டருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல, உன்னை நம்புது போல, அதனால தான் நம்ம ஹீரோனோட உடம்புல இருந்து ஆதி கதாபாத்திரம் போயிடுச்சு, இனிமேல் ஆனந்தியை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வண்டி நிப்பாட்டுறாரு. ஹீரோனுக்கு என்ன டீ பிடிக்கும்னு தெரியல, அதனால எல்லா வெரைட்டி டீ வாங்கிட்டு வந்து காருக்குள்ள பார்த்தா ஹீரோனை காணோம். என்னடான்னு பார்த்தா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனந்தி அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது கரெக்டாக ஒரு ட்ரக் இடிக்கிற மாதிரி வருது. ஜஸ்ட் மிஸ்ல அடிபட்டு ஹீரோன் அப்படியே கீழே விழுகிறாங்க. உடனே ஹீரோனை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இது விபத்து தானே அப்படின்னு டாக்டர் 2-3 வாட்டி ஹீரோ கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சைக்கார்டிஸ்ட்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ சொல்றாரு, இது விபத்து கிடையாது, இவ வாண்டடா தான் போய் ரோட்ல நின்றுட்டு இருந்தா, ஏன் நின்னா இதுக்கு நின்னான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஹீரோயின் கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட உடனே ஹீரோ உள்ள போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கேரக்டர் வந்து ஆதி கேரக்டர்ல இருக்குது. நீ அவளை பத்திரமா
பத்திரமா பார்த்துப்ப அப்படின்னு உன்னை நம்பி அவளை விட்டுட்டு போனேன். ஆனா நீ அவளை கொஞ்ச நேரம் கூட பத்திரமா பார்த்துக்கவே இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. இனிமேல் நீ அவளோட லைஃப்ல இருக்கக்கூடாது, போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனோட வாய்ஸ் வேற மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து ஹீரோ வெளியே ஓடி வந்துடுறாரு. உடனே இந்த சைக்காட்ரிஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்துட்டு அவங்களும் பயந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்பதான் இன்னொரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்ல, மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது. அதாவது ஹீரோனோட உடம்புல ஆனந்தி ஆதி அப்படின்ற 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி இன்னும் சில கேரக்டர் ஹீரோனோட உடம்புல இருக்கு அப்படின்னு தெரிய வருது. வைதிஸ் கொலவரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாழ்க்கையை வெறுத்து போய் அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஹிப்னாட்டிசம் பண்றாங்க. ஹீரோனோட உடம்புல அப்படி என்னென்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. அப்பதான் தெரிய வருது ஹீரோனோட உடம்புல ஆதி, மாயா, பாப்பா, அப்புறம் ஜான்சி, அது போக ஸ்ரீ அப்படின்ற 5 கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆதின்ற கேரக்டர் பற்றி நமக்கு தெரியும், ஆனந்தியை பாதுகாக்கக்கூடிய கேரக்டரு. ஜான்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கலாக பேசக்கூடிய கேரக்டரு, அதுக்கு ஆண்கள்னாலே பிடிக்கவே பிடிக்காது. ஸ்ரீ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா சன்னியாசிங்க. 4வது பாப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்கேயும் வெளியே கூட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்கிறது இல்லைங்க, அது சின்ன குழந்தை கேரக்டர். மாயா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குதுங்க, அதுதான் கொஞ்சம் டேஞ்சரான கேரக்டரு. ஆனந்தி வந்து அழுதுச்சுன்னு வைங்களேன், மாயா வந்து ஆனந்தியை தற்கொலைக்கு தூண்டி விட்டுருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஒரு டெம்போ முன்னாடி போய் நம்ம ஹீரோ நின்றுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு மறுபடியும் தலையில குண்டு விழுந்த மாதிரி இருக்குது. வெளியில ஒரு டெட் பாடி வச்சு உறவினர்கள்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அந்த உறவினர்களோட உறவினர்களா ஹீரோ போய் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ஆக்சுவலா இந்த கேரக்டர் யாருக்குமே உன்னை சுத்தமாவே பிடிக்கல, ஸோ நீ வந்து ஹீரோயினோட வாழ்க்கையிலிருந்து வெளியே போனால் மட்டும்தான் அவளை நிம்மதியாக இருக்க விடும், அதனால நீ அவளை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் டிசிஷன் மேக் பண்ணுறேன், என்ன ஆனாலும் சரி எனக்கு அவள் வேணும், நான் அவள் கூடயே நிற்க போகிறேன், அவளோட பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாருங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு தான் நடந்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஹீரோயின் நம்ம ஹீரோட லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட டெசிஷனை அவரே மேக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் இவளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கே தெரியுது, நீ ஏன் கூட இருக்கணும், என்னை விட்டு போயிரு அப்படிங்கும்போது என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னுடைய அப்பா அம்மா ரொம்ப பாவண்டா, அவள் ஏதாவது பண்ணிட்டானா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போது நாங்கள் தான் சண்டையில் இருக்கிறோம்ல, அதனால என்னோட அப்பா அம்மா பேச மாட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா ஹீரோடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் அப்பப்போ கேரக்டர் மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுவும் குறிப்பாக குழந்தை கேரக்டரில் பேசும்போதெல்லாம் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஹீரோ குளிக்க வெளியே ஓடி வந்துடுறாரு. இது என்ன நியாயம், இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, யூஸ்வலாக காதல் திருமணத்தில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே பெற்றோர்கள் ஏற்றுக்கணும், நீங்கள் என்ன இப்போவே ஏற்றுக்கிறீங்க, ப்ராசஸே தப்பு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. எது எப்படியோ நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹீரோக்கு தானே தெரியும் ஹீரோனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனந்தி கேரக்டர் மட்டும்தான் ரியல், பேலன்ஸ் 5 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோனால தாங்கிக்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் ஆதி கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. நாங்கள் உன்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்களுக்கும் தெரியுது, உன்னால் முடியாதுடா விட்டுடுறா, இவ சைலண்டாக இருக்கிறதாண்டா இவளுக்கு நல்லது அப்படிங்கும்போது, எது நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு அப்படியெல்லாம் தெரியவே இல்லையே, ஐ வாண்ட் மோர், எனக்கு ஆனந்தி ரொம்ப முக்கியம், எக்காரணத்தை கொண்டு நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆதிக்கிட்ட பயங்கரமாக சீனை போட்டுட்டு வந்துடுறாருங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. உண்மையிலேயே ஹீரோனால தாங்கிக்க முடியல. அப்போதான் ஹீரோடைய அம்மா அப்பா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ பையனோட கல்யாணம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரிசப்ஷன் வச்சு ஊரே கூப்பிட்டு சோறு போடலான்னு இருக்கிறேன்டா, அதனால ரிசப்ஷன் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. ஹீரோடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ரிசப்ஷனில் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலாக ஒரு காதல் திருமணத்தில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி தானே கல்யாணத்தை பண்ண முடியும். அந்த வகையில் எல்லாரும் சேர்ந்து ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரியும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க உடம்பை விட்டு அனுப்புனா எப்படி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீ கேரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. அதுதான் சன்னியாசியாச்சே. இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரை பற்றி ஹைப் ஏற்றி விட, ஸ்ரீ கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை பார்த்தே ஆகணும், என்னை கூட்டு போ அப்படிங்கும்போது, உன்னை கூட்டு போகிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு ஹீரோ கேட்க, இனிமேல் உனக்கும் ஆனந்திக்கு இடையில நான் வரமாட்டேன், நான் தான் வரமாட்டேன், மற்ற கேரக்டர்லாம் வந்துச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது, அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டுபாக்கூர் சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி இப்படின்னு மேஜிக் மந்திரமெல்லாம் போட்டு நம்ம ஸ்ரீயை ஹீரோயினோட உடம்புலேருந்து அமிச்சிடுறாருங்க. அடுத்து
ஜான்சி கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பல வெரைட்டியில் டீயே பக்கெட்டில் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் மிக்சட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி குளிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க ஜான்சி வந்து நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆண்களை வெறுக்கக்கூடிய ஆள் கிடையாது, ஆண்கள் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், அதனால தான் ஆனந்தியா உன் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது ஆனந்தி ஒன்றும் என் மேலே டிபெண்ட்டாக இல்லை, நான் தான் ஆனந்தி மேலே டிபெண்ட்டாக இருக்கேன். ஆனந்தி வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஆளாக தான் இருக்கிறா, எனக்கு ஆனந்தி தேவைப்படும். ஒரு ஆணோட வளர்ச்சியில் அம்மா தங்கச்சி அப்புறம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தோட பாசமும் அந்தந்த ஸ்டேஜில் தேவைப்படத்தான் செய்யுது, ஆண்கள் தான் வந்து பெண்களை டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி ஜான்சியை கரெக்ட் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ உண்மையிலேயே லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆதி கேரக்டர் வந்து இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அவரோட மாமா கிட்ட உங்களுக்கு குழந்தை இல்லைல்ல, ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோனை உங்கள் பொண்ணாக நினச்சி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோடைய மாமா பார்த்தீங்கன்னா ஹீரோனை வெளியே மாலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராரு. அப்போ நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா குழந்தையாக மாறிடுறாங்க. அந்த குழந்தை கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. ஆக மொத்தம் நம்ம ஹீரோனோட உடம்புல இருக்கிற ஒரு 3 பேர்த்தை இம்ப்ரெஸ் பண்ண இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்ற தகவல் தெரிய வருது. அப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட் ஃபோன் பண்ணி சப்போஸ் அழுதுகிட்டே அவள் வெளியே போயிருந்தானா இந்த மாயா கேரக்டர் வந்து ரொம்ப டேஞ்சர், அவளை சாகிறதுக்கு தூண்டும், எப்படியாவது நீ அவளை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தேடி பார்க்கும்போது தான் தெரியுது மாயா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வீட்டு மாடிக்கு தான் கூப்பிட்டு போயிருக்குது. ஆனந்தி வாழணும்னு ஆசைப்படுது, ஆனால் மாயா கேரக்டர் செத்துருன்னு சொல்லுது. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நான் தானே காப்பாற்றினேன், இவ்வளோ தூரம் காப்பாற்றி வந்ததுக்கப்புறம் நீ சாகணும்னு நினைக்கிறேன், நானும் கூட சேர்ந்து சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து நின்றுறாரு. அப்போ மாயா கேரக்டர் நீ சாக வேணான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இப்படியே சமாதானப்படுத்தி கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 5 கேரக்டரும் தனித்தனியாக வெளியே வந்து நிற்குதுங்க. வந்து இந்த மாதிரி ஹீரோ ஓகேன்னு தான் எனக்கு தோணுது, அதனால் உங்களுக்கெல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா ஆனந்தியை நம்ம ஹீரோ கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கும்போது மற்ற கேரக்டருக்கெல்லாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதனால் ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணி எல்லோரும் ரிசப்ஷனுக்கு கிளம்புறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆனந்தியும் ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஹீரோனோட ஒரிஜினல் பேர் பிரியா, இவங்க பாரிஸை சார்ந்தவங்க, இவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, பணக்கார ஃபேமிலி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் வீட்லேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்லேயே கல்வி வந்துடும், ஹாஸ்பிட்டல் வந்துடும், சாப்பாடு வந்துடும், இவங்க எங்கேயுமே போக தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவள் தனக்கு தானே பேச ஆரம்பிச்சு அவளுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் உருவாயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்றதை நான் கண்காணிச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் கல்யாணம் ரிசப்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர்னு எனக்கு தோணுது. அதனால் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேரண்ட்ஸ் இங்கே வந்த உடனே பேரண்ட்ஸ் பார்த்த உடனே அவள் ஒரிஜினல் கேரக்டருக்கு போயிடுவா, பிரியான்ற கேரக்டருக்கு போயிட்டானா நீ யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அதே மாதிரி ஹீரோனுடைய அம்மா அப்பா பாரிஸ்லேருந்து வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோ ஹோட்டலுக்கு வராருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீ பத்திரமா பாரிஸுக்கு போ, ஆனால் ஒன்று எனக்கு ஆனந்தி ஒரு விஷயத்த சொன்னா வாழ்க்கையில் என்னன்னாலும் நம்ம தான் டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு, நீ இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல அதை மட்டும் என்னைக்கு விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுடைய ஃப்ரெண்டு என்ன அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்ட அப்படிங்கும்போது இங்கே விட்டு கொடுக்கறதுக்கு இல்லை எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்து ஹீரோனை முறையாக ஹீரோ மீட் பண்ணார் இல்லையா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். சரி வா கிட்ட வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனு கிட்ட வந்து உட்காந்துப்பாங்க. என்னாச்சு நீ பாரிஸ் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோனுக்கு எல்லா ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாதிரி நான் அவன் கூட இருக்கிறது தான் சரி, நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் அங்கே வந்தேன்னா என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருவீங்க, என்னோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்டேயே சண்டை போட்டுட்டு அவங்களோட டிசிஷனை மேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோனுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கிறதா சொல்லி இவங்க 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோட வாழ்க்கையில் நினச்சது ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட மாதிரியே பாரிஸ் போகிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுது. மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு வாழ்க்கையை வாழ்கிறத தாண்டி ஒரு விஷயம் சரின்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தில் நாம் முடிவெடுக்கணும். அந்த முடிவு உண்மையிலேயே சரின்னு தோணுச்சுன்னா அதுக்காக நிற்கணும், அதுக்காக போராடணும். அதுவே நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத தான் இந்த படத்தின் மூலமாக சொல்ல வராங்க. இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.